சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் 2026 தேர்தலுக்கு இன்றைய தேதியிலேயே தயாராக இருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் வைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமருவார். எங்களுடைய கூட்டணி கொள்கையினால் உருவாக்கப்பட்ட கூட்டணி, மிகவும் தரமாக இருக்கிற ஒரு கூட்டணி. இவ்வளவு நாட்களாக ஒற்றுமையாக இருந்த கூட்டணி என்று சொல்லப்பட்ட திமுக தலைமையிலான கூட்டணியில குடிமி சண்டை தினந்தோறும் நடந்து வருகிறது. காங்கிரசும் திமுகவும் சண்டை போட்டுக்குது, காங்கிரசும் விசிகாவும் சண்டை போட்டுக்குது. கம்யூனிஸ்ட் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா ரொம்ப சின்ன கட்சிங்கிறதுனால. எல்லா கட்சிகளும் அங்கு சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலை பொறுத்தவரை நம்பிக்கை நட்சத்திரமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாத உரிமை தொகை 1000 ரூபாய் 5 மாதங்களுக்கான தொகையை ஒரே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட விவகாரத்துல மிக மோசமான ஒரு நயவஞ்சக அரசியலை மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். அவர் 3 மாதம் அவர் தர வேண்டிய தவணை தொகையையும், கோடை காலங்களில் ஏப்ரல் மேவில் அவர் தர நினைக்கிற தவணை தொகையையும் அவர் கொடுக்கலாம். கொடுக்கறத பத்தி எந்த ஆட்சேபனையும் யாருக்கும் கிடையாது. ஆனா ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு இப்படி ஒரு நயவஞ்சக அரசியலை அவர் செய்யக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, நான் 1000 ரூபாய் தடுக்கிறத மத்திய அரசு தடுக்க நினைக்குது, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக எல்லா ரேஷன் கார்டுக்கும் தரலனாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் தரேன்னு சொல்லி திமுக தந்திச்சு, அதை நாங்க எதுவும் தடுக்கலையே, தரட்டும் தான் விட்டோம். அவங்க தர்ற அந்த 1000 ரூபாயிலேயே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இருக்கிறது. ஒண்ணு இவங்க மாநில அரசாங்கத்தினுடைய கஜானால இருந்து மட்டும் அவங்க கொடுக்கல, சரி பாதிக்கு அளவிற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தையும் எடுத்துதான் நீங்க மாத உரிமை தொகை 1000 ரூபாய் தரீங்க. மத்திய அரசு அதை தடுக்கணும்னு நினைக்கல. தேர்தல் ஆணையத்தினுடைய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததற்கு பிறகு அந்த மாத உரிமை தொகை தர முடியாது. அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தான் போடுகிறதே ஒழிய அதற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் மாநில அரசாங்கத்தினுடைய திட்டம் மட்டும் கிடையாது, மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை மத்திய அரசு தடுக்க நினைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே பேசுவது மிக மோசமான ஒரு நயவஞ்சக அரசியல், மக்களை ஏமாற்றுகிற மிக மோசமான ஒரு அரசியல். இதை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. ஒரு முதலமைச்சர் இது மாதிரியான மோசமான அரசியலில் ஈடுபடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தமிழகத்துல தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மொட்டை கடுதாசி அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. யார் போட்டா, என்ன போட்டா, எந்த பிரிண்டிங் பிரஸ்ல அது பிரிண்ட் பண்ணாங்க, எந்த தகவலும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அனானிமஸா எந்த அறிவிப்பும் இல்லாம யார் என்ன போட்ட மொட்டை கடிதாசி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல மிகவும் அவதூறான கருத்துக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. சட்டம் இருக்கிறது, விதி இருக்கிறது. ஒரு போஸ்டர் ஒட்டப்படுதுன்னு சொன்னா அந்த போஸ்டர் உடையவங்க யாரு, யார் ஒட்டுறாங்க, எந்த பிரிண்டிங் பிரஸ்ல அந்த போஸ்டர் ஒட்டப்படுதுன்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு தான் அந்த போஸ்டர் ஒட்டணும்னு சட்டம் இருக்கு. ஆனா சட்டத்தை ஆளுகிற மாநில அரசே மீறுகிற மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. இந்த மொட்டை போஸ்டர் ஓட்டுறதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மை இருந்தால், கருத்தியல் துணிவு இருந்தால், தெம்பு இருந்தா, சித்தாந்தம் உள்ள கொள்கை உள்ள கட்சியாக இருந்தால் உங்களுடைய பெயரை சொல்லிட்டு நியாயமான முறையில நீங்க விவாதத்திற்கு வரணும், நியாயமான முறையில போஸ்டர் ஓட்டணும். இந்த மாதிரி மொட்டை போஸ்டர் ஓட்டுறதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதை மக்களை, அதாவது 5 வருஷம் எங்களை போட்டு நீங்க சாவடிச்சிட்டீங்க. 5 வருஷத்துல போதைப் பொருள் பரவல் மிக மோசமான அளவுல பரவி இருக்கு. நீங்க விழுப்புரத்துல சொல்லுங்க, 2021ஆம் ஆண்டிற்கு முன்பாக கஞ்சா பரவல் இந்த அளவுக்கு விழுப்புரத்துல இருந்ததா? சிந்தட்டிக் ட்ரக் இந்த அளவுக்கு கிடைச்சதா? கஞ்சா அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துற இளைஞர்கள் 2021ஆம் ஆண்டிற்கு முன்பாக நீங்க பாத்தீங்களா? இந்த வெறும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் இவ்வளவு போதை எப்படி பரவியது?
சிந்தட்டிக் ட்ரக் கடத்தின வழக்குல திமுகவினுடைய அயலக அணி செயலாளர் சாஃபர் சாதிக் உள்ள போனார். கஞ்சா இங்கு விற்கப்படுகிறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்கள கஞ்சா விற்கிறவங்க வந்து தாக்குறான். அப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து போலீஸே போட்டு கொடுக்குது. இப்படி 5 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய அடுத்த தலைமுறையை அழிக்கப்பட்டு விட்டது, போதைக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டது. 5 வருஷங்கள் எங்களை வந்து சித்திரவதை பண்ணிட்டு காவல் நிலையங்கள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி காவல் நிலையத்துல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக சித்திரவதைகள், காவல் நிலைய படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. கனிம வள கொள்ளை நீங்க எங்க வேணா போய் பாருங்க, தமிழகத்துல எல்லா இடத்திலும், விழுப்புரம் உட்பட எல்லா இடத்திலும் குப்பைகள் பொது இடங்களில் நீர்நிலைகளில் கொட்டப்பட்டு நம்முடைய இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறதா இல்லையா? இப்படி தொடர்ந்து 5 வருடங்கள் எல்லா விதத்திலும் மக்களை சித்திரவதை செய்துவிட்டு பால் விலை ஏற்றம், தண்ணீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா விதத்திலும் கட்டட பொருட்கள் விலை உயர்வு, எல்லா விதத்திலும் எங்களை சித்திரவதை பண்ணிட்டு கடைசியா நான் போறப்ப 5000 ரூபாய் கொடுக்குறேன், இடைக்கால பட்ஜெட் போடுறேன்னு சொல்லி இந்த குழந்தைங்களுக்கு லாலிபாப் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்தலாம்னு ஸ்டாலின் நினைக்க கூடாது. தமிழக மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த முறை நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அதான் நான் சொன்னேன், நீ 5000 ரூபாய் இல்ல 50000 ரூபாய் கொடுத்தாலும், இடைக்கால பட்ஜெட் இன்னும் 4 பட்ஜெட் நீங்க போட்டாலும், எந்த ஏமாற்று வேலைக்கும் தமிழக மக்கள் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும். 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக இந்த தமிழக மண்ணில் ஆட்சி அமைக்க போவது கிடையாது. என்ன 5 வருஷமா என்ன கீச்சிங்கன்னு யாரும் திமுக பார்த்து கேட்டுறக்கூடாது இல்ல, அதனால காங்கிரஸ் ஓட்டணும் போஸ்டர் கீச்சிருக்காங்க. நான் சொல்றேன்ல, குடிமை பிடி சண்டை நடந்துட்டு இருக்கு. திமுகவினுடைய கூட்டணி கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி, வெறும் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த ஆட்சியினுடைய ஆதாயத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக ஒரு 5 வருஷம் கூட்டணியில இருந்தாங்க. இப்போ ஆட்சி முடிஞ்சிருச்சு, ஆதாயம் முடிஞ்சிருச்சு, சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா எங்களுடைய கூட்டணி அப்படி கிடையாது. நாங்கள் கொள்கை அளவில் ஒருங்கிணைந்திருக்கிறோம். ஈவேரா திராவிடம் வேறு, அண்ணா திராவிடம் வேறு. ஈவேரா பேசிய திராவிடம் வேறு, அண்ணா பேசிய திராவிடம் வேறு. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிதான் அண்ணா வந்து திமுகவே ஆரம்பிச்சார். திமுக அதற்கு பிறகு ஈவேராவோட வழியில போயிடுச்சு. அண்ணாவினுடைய திராவிடத்தை அண்ணா திமுக பேசிச்சு. என்றைக்குமே அண்ணா பேசிய திராவிடத்துல பாஜகவுக்கு எந்த விதமான கருத்து முரணும் கிடையாது. நாங்கள் பேசுகிற தத்துவத்திலும் அதிமுக பேசுகிற தத்துவத்திலும் கருத்தளவுல எந்த முரணும் கிடையாது. எங்களுடைய மற்ற கூட்டணி கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சிகள் பேசுகிற தத்துவமாக இருக்கட்டும், டிடிவி அவர்கள் நம்புகிற தத்துவமாக இருக்கட்டும், இவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே கொள்கை அளவுல உடன்பாடுடைய கூட்டணிகள். ஆனா திமுக பாருங்க, காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக உருவானது திமுக, திமுக அழிக்கிறதுக்காக உருவானது மதிமுக. எதுக்கு உருவானதே தெரியாம விடுதலை புலிகள்னு ஈழத்துல இருக்கு, நாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சது விசிகா. எந்த கருத்தியல் இதுவும் கிடையாது. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயுள் உள்ளவரை நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று அறிவித்த ஒரு கட்சி. இதே மதிமுக காங்கிரஸோடு நான் கூட்டணி சேர மாட்டேன், நான் திமுகவோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய சமாதி கூட என்னை மன்னிக்காதுன்னு பேசினவர் தான் வைகோ. இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு ஆதாயத்திற்காக கூட்டணி அமைத்திருந்தார்கள். ஆதாயம் முடிந்து விட்டது, ஆட்சி முடிந்து விட்டது, இவருடைய சண்டை அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி 2026 தேர்தல் வருகிற இன்னும் 1 மாசத்துக்குள்ள இப்பொழுது இருக்கிற திமுக கூட்டணி இருக்காது, இன்னும் கூட உடைந்து சிதறும். தமிழக மக்கள் மீது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நீங்க தமிழகத்துல 2021ஆம் ஆண்டிற்கு முன்பாக சாதாரண அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்ன, இப்போ இன்றைய தேதியில அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்ன என்று அதிமுக சார்பில் ஒரு பிரச்சாரமே எடுக்கப்பட்டு வருகிறது. அவங்க ஒரு பில்லே கொடுக்குறாங்க. 2021ல நீங்க அரிசி பொருட்கள் என்ன விலைக்கு வாங்குனீங்க, இப்ப என்ன விலைக்கு வாங்குறீங்க. அதே போல தமிழக மக்கள் 2021 திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தண்ணீர் வரி நம்ம எவ்வளவு கட்டணும், கரண்ட் பில் எவ்வளவு கட்டணும், வீட்டு வரி எவ்வளவு கட்டணும், பால் விலை எவ்வளவு, இதெல்லாம் நீங்களே கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 5 வருடங்கள்ல திமுக நம்ம எப்படி எல்லாம் ஏமாற்றி வஞ்சனை செய்திருக்கிறது. இப்ப தமிழக மக்கள் கேக்குறாங்க, நீ 5000 ரூபாய் 3 மாசம் காசு கொடுக்குறீங்க, ஏப்ரல் மேவுக்கு சேர்த்து கொடுத்துடுறீங்க 5 மாசத்துக்கு. நீங்க ஆட்சி அமைந்து 28 மாசங்கள் நீங்க வந்து காசு கொடுக்கல, அந்த 28,000 நீங்க எப்ப அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னு இப்ப மக்கள் கேட்கறாங்க. இல்ல நீங்க தேர்தலுக்கு பிறகாக இதே மாதிரி மாதம் தவறாமல் நீங்க போடுவீங்களா, நீங்க ஆட்சி அமைக்க போறது இல்ல, ஆட்சி அமைத்தா போடுவீங்களா, கஜானாவில் காசு இருக்கா, ஏற்கனவே 10 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கிட்டீங்க. இதான் மக்கள் கேட்கிற கேள்வி. இந்த 5 வருடத்துல வரி உயர்வு, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்வது போல வரி உயர்வுல மக்கள்
எறும்புகளும் புழுக்களுமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. காங்கிரஸ் போல நீங்களும் வந்துட்டு இப்ப கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது ஒரு அவசரத்துக்கு ஆதாயத்திற்கு அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில, தமிழக மக்களினுடைய நோக்கம் மற்றும் நலன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. நாங்கள் தமிழக மக்களினுடைய நலனை காப்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். திமுக என்கிற தீய மோசமான அரக்கன் இந்த தமிழக மண்ணிலிருந்து விரட்டப்பட வேண்டும். தமிழ் விரோத, மக்கள் விரோத, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத இந்த திமுக இனி ஒரு முறை இந்த தமிழக மண்ணை ஆளக்கூடாது என்று தமிழக மக்கள் நினைக்கிறார்கள். தமிழக மக்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அதனால எங்களுடைய நோக்கம் வேறு, அவங்க நோக்கம் வேறு. எங்களுக்கு அந்த மாதிரியான நோக்கம் எல்லாம் இல்லை. இதே செங்கோட்டையன் வந்து எங்களுடைய பிஜேபி தலைவர்களை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மாசக்கணக்கு காத்திருந்தார். உங்களுக்கு தெரியும்ல, அப்ப தெரியல அது பிஜேபி எவ்வளவு பெரிய கட்சின்னு. உலகத்தினுடைய பெரிய கட்சி. 2026 தேர்தலுக்கு பிறகு தாவேக்கான ஒரு கட்சி இருக்குமான்னு தெரியாது. செங்கோட்டையன் எழுதி தர சொல்லுங்க சார், 2026 அப்புறம் தாவேக்கா மக்கள் நீதி மையம் மாதிரி மாறாது, இந்த கட்சி கட்சியாகவே தொடரும். எழுதி தர சொல்லுங்க பாப்போம். பத்திரத்துல 20 ரூபா பத்திரத்துல கேட்டு போட்டு தர சொல்லுங்க பாப்போம். ஆனா பாஜக உலகத்தினுடைய பெரிய கட்சி. இந்த கட்சியினுடைய தலைவர்களை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க மாச கணக்குல காத்திருந்தீங்க, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்துட்டு வாய் இருக்குன்னு பேசிடக்கூடாது. ஆகையால செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பாக பேச வேண்டும். அப்படியே வந்து என்ன சொல்றது, பழசெல்லாம் மறக்காம பேசணும். கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இணைய வேண்டும், இந்த சலசலப்புகள் எல்லாம் சரியாக வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுவும் இறைவனுடைய அருளால் கூடிய விரைவில் நடக்கும் என்று நம்ம நம்புவோம். அதான் இறைவன் அருளால எல்லாம் நடக்கும் நம்புவோம். உடஞ்சிருச்சு, இன்னும் உடைய வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. அதான் உடஞ்சி சுக்கா ஓடிட்டு இருக்கு சார். சண்டை நடந்துட்டு இருக்குது, எல்லாம் குடிமை பிடி சண்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்ல பத்திரிகைகள் என்னன்னா, எங்க கூட்டணியில ஏதாவது சின்னதா ஒண்ணுமே நடந்திருக்காரு, ஏதாவது சின்னதா இதுனா கூட உடனே பெருசா பூம் பண்ணி நியூஸ் போடுறீங்க. அங்க அடிச்சு பிடிச்சு உருண்டு மாங்கிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணியில. அது பார்த்தா பெருசா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்க. அங்க பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, உடஞ்சிருச்சு. திமுக கூட்டணி உடைந்து விட்டது. இதற்கு மேல இப்போது இருக்கிற திமுக கூட்டணி 2026 தேர்தலில் இருக்க போவது கிடையாது. அது உடைந்து சிதறத்தான் போகுது. ஏன்னா அது ஆதாயத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணியா தான் நான் சொன்னேன். கொள்கைக்காக அமைக்கப்பட்ட கூட்டணியா இருந்தா இருக்கும். இது ஆதாயத்திற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஆதாயம் முடிஞ்சு போச்சு, ஆட்சி முடிஞ்சு போச்சு, உடையும். தெரியல, நான் ஜோசிகார் தான். நான் காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட போகுமா இல்லையா எனக்கு தெரியாதுங்க. தெரியலங்க. இது ரெண்டு தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும். எந்த கட்சியோட கூட்டணி போகணும். ஒண்ணு ஜோசிகாரங்களுக்கு தெரியும், இன்னொன்னு பத்திரிகையாரங்க டேபிள் ஜேர்னலிசம் தெரியும். நீங்க தான் எழுதுறீங்க இது இங்க எங்க போகும்னு. எனக்கு எதுவும் தெரியாது. நான் அந்த ஃபீல்டில், இந்த 2 ஃபீல்டிலும் நான் இல்லை. போகும்னா போகாதான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்களை பொறுத்தவரை இப்போ தெளிவா வெளிப்படையா தெரிகிற விஷயம், திமுக கூட்டணி உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கூட உடைந்து நொறுங்கும். அதை நீங்க சொல்ற மாதிரி தாவேகா கூட போவாங்களா இல்லையான்னு இனிமேதான் நானும் உங்களை மாதிரிதான் ஆர்வத்தோட பாக்குறேன். யாரு? காங்கிரஸ். இல்ல அதான் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அரசியல்ல நடக்கலாம். இதே திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருந்து இவங்க கூட்டணி விட்டு விலகினப்ப அறிவாலயத்துல பட்டாசு வச்சாங்க, 5000 வாலா வச்சாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், கருணாநிதி அவருடைய காலத்துல நடந்தது. எல்லாவது இப்ப திமுக காரங்க காங்கிரஸ் வந்து கூட்டணியை விட்டு போனதுக்காக தமிழ்நாடு முழுசும் ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க. மறுபடியும் அது மாதிரி கூட சம்பவங்கள் நடக்கலாம். யாருக்கண்டா கூட்டணியை பொறுத்தவரை நான் மறுபடியும் சொல்றேன் பிரதர், இன்றைக்கு இன்றைய தேதியில நாங்க இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை
தமிழகத்துல 200 சீட்டுகள் வெல்லுவதற்கு போதுமான சக்தி எங்களுக்கு இருக்கிறது. இதற்கு மேல எந்த கட்சிகள் வந்தாலும் நாங்கள் வரவேற்கத்தான் போகிறோம். அது எல்லாமே 200 சீட்டுங்கிறது 210ஆவோ 215ஆவோ மாறுவதற்காகத்தானே ஒழிய எங்களுக்கு இப்ப இருக்கிற இன்றைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒற்றை கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக ஆக போகிறார். இதுல தமிழகத்துல 6 கோடி வாக்காளர்கள் எவர் ஒருவருக்கும் அதுல சந்தேகம் இல்லை. எந்த கட்சி வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கும், அதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை.